ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. நாங்கள் குற்றாலம் வந்திருக்கிறோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ லைட்டாக தூரல் அடிச்சிட்டு இருக்கு. அதுலேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி தாத்தா இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். வந்த இடத்துல பாட்டி ஒரு மூலிகை காப்பி கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டி தாத்தாவும் இந்த காப்பியை தான் டெய்லி குடிச்சிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு 90 வயசு ஆகுது. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ பாட்டி அந்த மூலிகை காப்பி எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பாட்டி இப்போ மூலிகை காப்பி தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலிகைகளை பறிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எத்தனை தடவை குடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு? நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் இருக்கும், 6 நேரமும் இருக்கும். போட்டு மொத்தமாக வச்சுருவீங்க? மொத்தமாக வச்சுருவோம். உங்களோட ரெகுலர் காப்பியே தான் டெய்லியும்? ஆமாம், நேரம் அப்படி தான். இதை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு இருக்கனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது பாட்டி? கொஞ்சம் கெதியாக இருக்குது, உடம்பு பலமாக இருக்குது. கொஞ்சம் பலமாக. மூலிகை காப்பி போட போகிறோம். சரி பாட்டி, மூலிகை காப்பிக்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாட்டி. இது என்னது? கிவானி, கீழாநெல்லி. இது என்னது பாட்டி? இது கற்பூரவல்லி. கற்பூரவல்லி. இது என்னது பாட்டி? குப்பமணி. குப்பமேனி. தூவாழை. தூதுவளை. அது துளசி. துளசி. இஞ்சி. இது மல்லி வறுத்தது. மல்லியை வறுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க பாட்டி. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் இதுல போட்டுடலாமா பாட்டி? முதல்ல பாட்டி துளசி போடுறாங்க. அடுத்தது குப்பமேனி போட்டிருக்காங்க. அடுத்ததா தூதுவளை போட்டிருக்காங்க. இஞ்சி, கீழாநெல்லி. இது மல்லியை வறுத்து பாட்டி பொடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த மூலிகை எல்லாத்தையுமே பாட்டி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணுமா, அப்போதான் அந்த இலையில் உள்ள சாரெல்லாம் இறங்கும் இந்த காஃபியில். இந்த மூலிகை காஃபி குடிக்கும்போது இனிப்புக்காக கருப்பட்டி, பனங்கற்கண்டு, வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சுகர் மட்டும் சேர்க்கக்கூடாது. கொதிச்சிடுது. கொதிச்சிடுச்சா? போதுமா இன்னும் கொதிக்கணுமா? போதுமா? இப்போ நம்ம இதை வடிகட்டி குடிக்கலாம். இப்போ பாட்டி கருப்பட்டி போட்டு ஆத்திட்டு இருக்கிறாங்க மூலிகை காப்பியை. இப்போ இதை குடிச்சு பார்க்கலாம். இப்போ பாட்டியோட காப்பியை நான் குடிச்சு பார்க்க போறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காஃபி ரொம்ப காரமா, அதே சமயம் மூலிகை வாசனையோட ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கு. காஃபி நல்லா இருக்கா தாத்தா? நல்லா இருக்குமா? காஃபி நல்லா இருக்கா? இதை நீங்கள் டெய்லி குடிக்கிறனால உங்களுக்கு இதில் என்னென்ன யூஸ் இருக்குது தாத்தா? உடம்பு நல்லா இருக்கு, குடிக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்கு. சளி, இருமல் எதுவும் வராது? கிடையாது. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது தாத்தா? வயசு 90 வயசு ஆகுது. 90 வயசு ஆகுது. ஆனால் நீங்கள் டெய்லி ரெகுலராக இந்த காஃபி தான் குடிக்கிறீங்க, வேறு பால் காஃபிலாம் குடிக்கவே மாட்டீங்க.
தாத்தாவுக்கு 90 வயசு ஆகுது, பாட்டிக்கு வந்து 70 வயசு ஆகுது. அவங்க டெய்லியும் இந்த காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்களாம். 2 பேரும் ரொம்ப இளமையாக சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் தாத்தா வந்து உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்காராம். அந்த காஃபி நாங்கள் குடிச்சு பார்த்தோம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சுவைசுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த சமையல் குறிப்பு நம்ம பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சமையல் குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.